பைபிளில் தேவன் அக்கினியினால் பதில் கொடுத்த இடங்கள் உங்களுக்கு தெரியுமா? முதலாவதாக, கிதியோன் தன் அழைப்பை உறுதிப்படுத்த கேட்டபோது கண்மலையிலிருந்து அக்கினி எழும்பி பலியை பட்சித்தது. பலவீனமான கிதியோனை பராக்கிரமசாலியாய் மாற்றியது அந்த அக்கினி. அடுத்ததாக, சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்தபோது வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. தாவீது ராஜா ஓருநானின் களத்திலே பலிபீடம் கட்டியபோது தேவன் அக்கினியால் பதில் தந்து அழிவை நிறுத்தினார். இறுதியாக, பெந்தகுஸ்தே நாளிலே அந்த அக்கினி ஒவ்வொரு விசுவாசியின் மேலும் இறங்கியது. அன்று பலிபீடத்தின் மேல் இறங்கிய தேவன் இன்று நம் இதயத்தையே பலிபீடமாய் மாற்றி நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கடைசி எக்காலம் முழங்கும் போது அப்புறம் பார்க்கலான்னு சொல்ல நேரமே இருக்காது. வேதாகமம் சொல்றது என்னன்னா, வானத்தில் 7 எக்காலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக முழங்கும். ஒவ்வொரு எக்காலமும் மனிதர்களுக்கு ஒரு கடைசி எச்சரிக்கை. முதலாம் எக்காலம் இரத்தத்தோடு கலந்த ஆலங்கட்டி மழையும் நெருப்பும் பூமியில விழும். மரங்களில் 3 1 பங்கு எரியும். பசுமையான புற்கள் எல்லாம் சாம்பலாகி போகும். இரண்டாம் எக்காலம் எரிகிற பெரிய மலை மாதிரி ஒன்று கடல்ல விழும். கடல் 1 பங்கு ரத்தமாக மாறும். கடல் உயிர்கள் அழியும். கப்பல்கள் சேதமடையும். மூன்றாம் எக்காலம் எட்டி மரம்னு சொல்லப்படும் ஒரு பெரிய நட்சத்திரம் ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் விழும். நீர் கசப்பாகி அதை குடிக்கும் பலர் உயிரிழப்பார்கள். நான்காம் எக்காலம் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களின் வெளிச்சம் குறையும். பகலும் இரவும் முழுமையில்லாத இருளால் மூடப்படும். ஐந்தாம் எக்காலம் பாதாளத்தின் வாசல் திறக்கும். வெட்டுக்கிளிகள் போன்ற வினோதமான உயிரினங்கள் வெளியில் வரும். முத்திரையிடப்படாத மனிதர்களை 5 மாதங்கள் வரை வேதனைப்படுத்தும். ஆறாம் எக்காலம் இவ்வளவு நாள் கட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய படை விடுவிக்கப்படுவார்கள். அவங்க பூமியில இருக்கிற மனுஷங்கள்ல 3 1 பங்கு பேரை அழிப்பாங்க. இவ்வளவு நடந்தும் கூட ஜனங்க இது ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு கடவுள் மேல நம்பிக்கை வைக்காம இருப்பாங்க. ஏழாம் கடைசி எக்காலம் அது முழங்கும் போது ஒரு பெரிய அறிவிப்பு. உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தருடைய ராஜ்யங்களாக மாறிவிட்டது. இது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையையும் தேவனுடைய முழுமையான ஆட்சியையும் அறிவிக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. இந்த எக்காலங்கள் வெறும் தீர்ப்பு மட்டுமில்ல, மனிதர்களுக்கு மனம் திரும்புவதற்கான கடைசி அழைப்பு. துன்மார்க்கத்துக்கு எதிரான தேவனுடைய நீதியின் எச்சரிக்கை. இன்னும் அந்த கடைசி எக்காலம் முழங்கல. அதாவது வெளிச்சத்துக்கான கதவு இன்னும் திறந்தே இருக்கு. அதனால நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இருட்டோட சேர்ந்து போவீங்களா அல்ல வெளிச்சத்தை தேர்ந்தெடுப்பீங்களா? கமெண்ட்ல எழுதுங்க. நான் வெளிச்சத்தை தேர்ந்தெடுக்கிறேன். இந்த மெசேஜ் இன்னொருவருக்கும் தேவையா இருக்கலாம். அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க.